வணக்கம் யூடியூப்பாளர்களே. குருவம்பட்டி இப்போ லெஃப்ட் சைடு பார்க்க போகிறோம். அதனால் லெஃப்ட் சைடு திரும்பினா உயிரியல் பூங்காவுக்கு போக போகிறோம். நேயர்களே, என்ஜிகே யூடியூப்பாளர்களே, வீடியோவை முழுமையாக பார்த்து ரசிக்கவும். எல்லா நண்பர்களும் வீடியோ பார்க்குறீங்கன்னா பாதியிலே தள்ளிடுறீங்க, கால் வாசியில் தள்ளிடுறீங்க, அரைவாசியில் தள்ளிடுறீங்க. நேயர்களே, முழுமையாக பார்த்து வீடியோவை லைக் பண்ணின்னு சப்ஸ்கிரைப் பண்ண வேணும் நேயர்களே. ஏன்னா இடையில நீங்கள் மேலே தள்ளிடுறீங்க, முழுமையாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. முழுமையாக பார்த்தா தான் ஒரு பழம். அதாவது ஒரு மாம்பழமே முழுமையாக சாப்பிட்டதால் ருசிக்கும். அதுதான் நேயர்களே. இது இருந்தாலும் கனி என்றால் அப்பன் விநாயகரும் முருகனுமாக ஒரு கணிக்கு எடுத்து விட்டார்கள், முழு கணிக்காகவே. அதனால் என் வீடியோ முழுசாக வீடியோ பார்த்து ரசிக்குமாறு என்ஜிகே யூடியூப் ஆளர்களை மிகவும் தாழ்மையுடன் பதிவு கொள்கிறேன். ஏதேனும் தவறாக இருந்தால் மன்னித்து விடுங்கள் நேயர்களே. இதோ குருவம்பட்டி செல்கிறோம். குருவம்பட்டி சாலை சென்று கொண்டிருக்கிறோம். குருவம்பட்டி அதாவது உயிரியல் பூங்கா. அதாவது நான் 2 ரோடு பிரியுது, லெஃப்ட் சைடு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரோடு வந்துக்கிட்டு இருக்குங்க, போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், ஏதாவது இப்போ இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு காட் சைடு மாதிரி வருங்க. கொஞ்சம் டவுன் மாதிரி இருக்குங்க. முதல்லாம் இங்கே வீடே இருக்காதுங்க. நிறையா வீடு விட்டது இங்கே. இதெல்லாம் எந்த இடமே எதுவுமே இருக்காது, ஒரு பெட்ரோல் காடாக இருக்கும். இன்றைக்கி ஊருப்பட்ட இது வந்துருச்சுங்க, பிளாட்டு. மெயின் ரோட் பூரா இன்றைக்கி பிளாட்டு தாங்க. பாருங்க நேயர்களே, குருவம்பட்டி செல்லரிக்கிறோம். குரு தேவஸ்ரோ ஆலயம் லெஃப்ட் சைடு இருக்கு நேயர்களே. நாராயணா ஸ்கூல் கோரிமேடு மெயின் ரோட்லேயே இருக்குங்க. இப்போ செட்டிப்பட்டி சாலை நேராக போனால் குருவம்பட்டி உயிரியல் பூங்கா. 2 ரோடு பிரிகிற நேயர்களே. லெஃப்ட் சைடு போகாதீங்க, நேராக போயிருங்க. நேராக போனால் 1.5 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர் நேர்களே. பக்கம்லாம் காடாக இருந்தது, எல்லாம் பிளாட் போட்டாங்க. அதில் இந்த பக்கம் வெறும் பஸ்ஸு கிடையாதுங்க. இப்போ தாங்க பஸ் விட்ருக்காங்க. பாருங்க, பஸ் வருது 3/73. உயிரியல் பூங்கா, கந்தாசிரமம் உயிரியல் பூங்கா. இப்போ நம்ம உயிரியல் பூங்கா போகிறோங்க. அடுத்த வீடியோவில் கந்தாசிரமம் போடுறாங்க. இந்த பஸ் சேலம் டு உயிரியல் பூங்கா டு சேலம் டு கந்தாசிரமம் சில்லம் பஸ் நம்பர் சொல்லிட்டேன், பதிவு பண்ணிக்கங்க நேயர்களே. உயிரியல் பூங்காவுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். நல்லா டெவலப் ஆகிடுச்சிங்க பக்கம். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த பக்கம் வீடே கிடையாது, ரோடே இல்லைங்க. அதிகமாக ரோடு இருக்கிறது. ரோடெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ரோடெல்லாம் இருக்குது 2 பக்கமே வீடு இருக்குங்க நிறைய. கொஞ்சம் தூரம் வேகத்தடை இருக்குது. என்ன இருக்குது
ஜான்சன்பேட்டை ஜங்ஷன்லேருந்து இந்த பக்கம் தான் போகணும். அதாவது இன்னொரு கரடு இருக்குது, உயிரியல் பூங்கா தாண்டி ஜான்சன்பேட்டைன்னு ஒன்று இருக்குதுங்க. இன்றைக்கு உயிரியல் பூங்காவை பார்ப்போம். அடுத்துட்டு வேறு ஒரு நாளைக்கு அந்த வீடியோ நான் போடுறேங்க. நேர்களே, சென்று விற்கிறோம் 2 கிலோமீட்டர்ஸ். ஹார்ன் அடிக்கூடாதான். சாரி நேயர்களே, ஹாரனை அடித்து விட்டேன். ஹாரனை அடிக்கக்கூடாது, ஹாரனை அடித்து விட்டேன். டிராஃபிக் ஆகிறது. அடிக்கிறேன், வண்டி போகிறதுனால போக முடியல. போகிறேங்க. காலையில் பள்ளி செல்லும் குழந்தைகள் செல்லும் அல்லவா, சேலம் கொங்கு கலைக்கல்லூரி, அங்கேருந்து இங்கே வராங்க. நல்லூர்லேருந்து பஸ் இங்கே விட்டுருக்காங்க உயிரியல் பூங்காவுக்கு. நல்லூர்லேருந்து இங்கே விட்டுருக்காங்க உயிரியல் பூங்காவுக்கு. பாருங்க, இதான் ரூட்டு உயிரியல் பூங்காவுக்கு. காடு மாதிரி இருக்கிறது. இந்த பக்கம் போகிறோம், டவுனு தான் உயிரியல் பூங்கா. 3 கிலோமீட்டர்ஸ், 1/2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கு நேரில். ரைட்டில் போனால் இது வந்து ஏற்காடு போகலாங்க. ஒரு குறுக்கு சாலை இது. இதெல்லாம் போனால் தான் உயிரியல் பூங்கா. தான் போகிறேங்க. டைம் ஆகுது. 10 வினாடிக்குள் 10 நிமிடத்துக்கு சென்று விடலாம் என்று சொல்கிறோம். 12 நிமிடம் ஆகி விட மாட்டேங்கிறே நேயர்களே. 12 நிமிடம் 15 நிமிடம் ஆகி விட மாட்டேங்கிறது. காலையில் ஆட்டோவில் எவ்வளோ பேர் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க பாருங்க நேயர்களே. இந்த ஆட்டோவில் எவ்வளோ பேருங்க. பாவம் இல்லையா மக்கள் இல்லை ஜனங்க. காலையில் வேலைக்கு போகிறவங்க எவ்வளோ வேறு ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. ஒரு ஆட்டோவில் 30 பேர் இருக்க மாட்டேங்குது. கொடுமைங்க அது. வேலைக்காக மக்கள், சாப்பாட்டுக்காக மக்கள் ஏறி போகிறாங்க. வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க போகிறாங்க. வசதி வாய்ப்பு அவங்க தனித்தனியாக போகிறாங்க. வசதி இல்லைன்னா அப்படி தாங்க ஆட்டோ ஏறி தாங்க வேலைக்கு போகணும். இந்த பக்கம் அப்படி தாங்க பஸ்ஸு சரியான நேரத்துக்கு வராது. சில நேரத்துக்கு தான் பஸ்ஸு. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஒரு காது கேளாத ஸ்கூல் ஒன்று இருக்குங்க. உள்ளே போகணும் கொஞ்சம். விடுவோம். ஒரு 5 நிமிடம் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்க போட்டிருக்கா, ஏதோ ஒரு போர்டு போட்டிருக்கு. வீட்டு மணி ஆட்டங்க, வீட்டு மணி போட்டிருக்காங்க.
சாலை நைஸாக இருக்கிறது பாருங்கள் ரோடு. யார் வேண்டும்னாலும் எல்லாம் சல்லுன்னு வந்துட்டு பார்த்துட்டு போகலாங்க. அதுதான் நான் போடுறேங்க முழு வீடியோவையே பார்த்தது செய்யும். நம்ம நேயர்கள் அனைவரும் பார்த்தது செய்யும். நினைக்கிறேன் இடையில வந்து ஒரு மாதிரி இது வந்ததுன்னா நேயர்களே பிழை திருத்தம் செய்த மாதிரி என்னை பிழை திருத்தம் செய்து விடுங்க. பிழை இருந்தால் மன்னித்து கொள்ளவும். என்றால் நம்மளது வந்து வீடியோ எப்பயுமே ஒரிஜினல் வீடியோ. நான் வந்து பண்ணுங்க அது பண்ணுங்க இது பண்ணனா அருமையாக இருக்குங்க அப்படின்னாங்க. எந்த ஏய் வேண்டாங்க. ஏய் பாருங்க ரைட் சைடில் ஒரு ஸ்கூல் பாருங்க, பெரிய போர்டே போட்டிருக்கோம். தமிழ்நாடு அரசு வனத்துறை ஸ்கூல். வனத்துறை நேராக போகணுங்க. தி இந்தியன் ஸ்கூல் நேயர்களே, இந்தியன் ஸ்கூல். ஏன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. ஹார்ன் அடித்தா தான் நவருவாங்க, என்ன நவர மாட்டாங்க நேயர்களே. வனச்சாலை ஆரம்பம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இருக்கா பாருங்கள் நேயர்களே. பாருங்கள் அதான் ரோடு போட்டுட்ருக்காங்க. சிமெண்ட் சாலை போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏரியில் பூங்காவுக்கு நேயர்களே. ஒரு 5 நிமிடத்தில், நொடிகள் சொல்ல முடியாது, நிமிடத்தில் வந்துவிடும் ஏரியில் பூங்கா. வந்தவுடன் ஏரியில் பூங்கா பக்கத்தில் வந்துவிட்டோம் நேயர்களே. மீண்டும் ஒரு வீடியோவை எடுத்து காண்பிக்க போகிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே, வணக்கம்.